இதுல இருந்து இப்ப 2 கிளாஸ் போச்சா? இன்னைக்கு லாஸ்ட் வீக் கிளாஸ், லாஸ்ட் வெட்னஸ்டே அண்ட் நேத்து இல்லையா? சோ ஃபார் எப்படி என்ன பழகிருக்கு, என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மேம் இன்னைக்கு தான் மேம் ஜாயினே பண்ணியிருக்கேன். கரெக்டா வராத ஆளை பிக் பண்ணணும். ஏன் வந்து 2 கிளாஸ் பண்ணல? எனக்கு நான் உள்ள செலக்ட் ஆகல மேம். லிங்க் மூலியமா ஃப்ரெண்ட் அனுப்புனால மேம், அதுல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். யூ நாட் இன் டிஸ்கார்டா? ஆமா மேம். I see. All right, we'll come to that later. Okay, then I'll call Sriram. Sriram. குட் ஈவினிங் மேம். Good evening. ஃப்ளோர் சார்ட்னா என்னன்னு கத்துக்கிட்டேன் மேம். அடுத்து டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இது அசைன் பண்றது இதெல்லாம் கத்துக்கிட்டேன் மேம். ஓகே. டேட்டா டைப்ஸ்னா என்ன மீனிங்? டேட்டா டைப்ஸ் 1 minute மேம். எதுக்கு 1 minute? எதுவும் ரெஃபர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தெரியலன்னா இட்ஸ் ஃபைன். தெரியலன்னா இட்ஸ் ஓகே. இந்த கிளாஸோட ஐடியாவே வந்து புரிஞ்ச மாதிரி இருந்தது, பட் இன்னும் ஒழுங்கா புரியலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றதுக்கு தான் இந்த கிளாஸ். அதனால இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. தெரியலன்னு தாராளமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியல? தெரியல மேம், கொஞ்சம் தெரியல. நோ ப்ராப்ளம். ஓகே, somebody else. Let's see. Gaushika. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம், நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான் மேம் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோன் என்கிட்ட இல்லை, இது அம்மாவோட ஃபோன், அதனால இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் வர்றீங்க. ஸோ ரெக்கார்டிங்லாம் போஸ்ட் பண்றாங்கல்ல? எஸ் மேம். ஓகே, அது பாத்தீங்களா? அது ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்தேன் மேம். பாதி பார்த்தேன். இன்னைக்கு ஈவினிங் தான் கிடைச்சிச்சு. பாதி பார்த்தேன், அதோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வி டோன்ட் வாண்ட் இந்த மாதிரி லைக் எஸ் ஃபோன் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியலன்னா ஓகே ஃபைன், வி கேன் டூ மச். பட் ராத்திரி லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்காந்து ரெக்கார்டிங்கை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் டே ரெக்கார்டிங் உடனே வராது, அடுத்த நாள் தான் வரும், டைம் ஆகும். ஸோ தட் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ண டைம் எடுத்து வர்றீங்க இப்போ கிளாஸுக்கு, ரைட்? அப்புறமா ஃபுல் அட்வான்டேஜ் வேணும்னா முன்னாடியே சீக்வன்ஸாக தான் போகணும். நம்ம இன்னைக்கு நான் புதுசாக வேற எதனா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தெரியாதத ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் மேலே பில்ட் பண்ணிட்டே போக முடியாது. ஸோ கிளாஸ்க்கு வர்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பிளான் இருந்ததுன்னா then make sure you spend the time to watch the videos and learn என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. All right, let's see. Linkesh. மேம் கிளாஸ்ல ஃப்ளோ சார்ட் நான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ் எப்படி வந்து சொல்லி கொடுத்தாங்க. சரி. நேத்து வந்து வேரியபிள்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க, டேட்டா டைப்ஸ்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க. சரி, வெரி குட். டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப்னா ஒரு நம்பரை, அதாவது ஒரு இன்புட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஒரு இன்புட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்காக டேட்டா டைப். ஓகே ஓகே. சோ தட் இஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நம்பர்ஸ்க்கு வந்து இன்டிஜர் அந்த மாதிரி. ஓகே, எஸ், நம்பர்ஸ்க்கு இன்டிஜர். அப்புறம் அதுக்கப்புறம் இது டெசிமல்ஸ்க்கு வந்து ஃப்ளோட். அதுக்கப்புறம் இது நேம்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங், அந்த மாதிரி 4 சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இது 3 சொல்லிருக்கீங்க. நாலாவது வந்து பூலியன் மேம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, டேட்டா டைப். சோ டேட்டா டைப் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? டேட்டான்னா என்னது? வாட் இஸ் டேட்டா? இன்ஃபர்மேஷன், சம் இன்ஃபர்மேஷன், ரைட்? டேட்டாங்கிறது people are coming late. So some information. So Sriram, டேட்டான்னா என்ன நீங்க சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா ஒன்று சொல்லுங்க ஸ்ரீராம். எக்ஸாம்பிளுக்கு உங்க மனசுல டேட்டான்னா என்ன தோணுது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டேட்டானா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உங்க லைஃப்ல ஒரு டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த இடத்துல உங்க லைஃப்ல டேட்டா எங்க இருக்கு? மொபைல் யூசேஜ். மொபைல் டேட்டா. எஸ், மொபைல் டேட்டா பிளான் இருக்கு. தட் இஸ் டிஃபரண்ட். அந்த டேட்டா இஸ் டிஃபரண்ட்.
அது சவுண்ட்க்கும் டேட்டாவுக்கும் இல்ல. இப்ப டேட்டா டைப் அப்படிலாம் சொல்லும்போது டேட்டா அப்படின்னு டேட்டான்ற வேர்டு நிறைய யூஸ் பண்றோம் நம்ம லைஃப்ல. அப்படின்னா என்னது? டேட்டான்னா என்னது? இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சம்திங் லைக் தட். அப்படின்னா என்னது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம லைஃப்ல என்னென்ன டேட்டா எல்லாம் யூஸ் பண்றோம்? ஓகே, வேற யார் சொல்றீங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் கிளாஸ்ல அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ பிஸ்வஜித், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் அது வந்து ஒரு டேட்டா. ஒரு நம்பர் ஆஃப் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 15 பேர் இருக்கீங்க, தட் இஸ் அ டேட்டா. என்னோட கிளாஸ் இன்னைக்கு பைத்தான் கிளாஸுக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ 15, தட் நம்பர் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா. ஓகே, ஷர்மி சொல்லுங்க, என்ன டேட்டாக்கு எக்ஸாம்பிள் என்ன? நேம் biodata, date of birth, details, address, அதெல்லாம் data. அதெல்லாம் டேட்டா. collection crop facts. கரெக்ட். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸே எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்றது ஒரு டேட்டா பாயிண்ட். அவங்க பேர் என்னென்ன அப்படின்றது இன்னொரு டேட்டா பாயிண்ட். இந்த கிளாஸ்ல மொத்தமா 20 பேர் இருக்கணும், ஆனா 10 பேர் தான் வந்தாங்க, 10 பேர் வரல அப்படின்றது இன்னொரு டேட்டா பாயிண்ட். ஸோ ஸ்ரீராம், இப்ப நம்ம லைஃபே எடுத்துக்கிட்டா என் பேர் என்ன, நான் எந்த ஊர்ல இருக்கேன், என்னோட வயசு என்ன, நான் என்ன வேலை பார்க்கறேன், எங்க அம்மா அப்பா யாரு, இந்த கதை எல்லாமே டேட்டா அபவுட் மீ. என்ன பத்தின டேட்டா. ரைட்? ஸ்ரீராம பத்தின அதே டேட்டாவை ஸ்ரீராமுக்கு அப்ளை பண்றதுன்னா ஸ்ரீராமோட பேர் வேறையா இருக்கும். என் பேர் சித்ரான்னா ஸ்ரீராமுக்கு பேரு ஸ்ரீராம். நான் வந்து தண்டியாகோல இருக்கேன்னா ஸ்ரீராம் வேற அருப்புக்கோட்டையில இருக்காங்க. ஸோ தோஸ் ஆர் ஆல் டேட்டா. ஒரு இண்டிவிஜுவலை பத்தின டேட்டா. அதே மாதிரி கிளாஸ் பத்தி நான் டேட்டா எடுக்கலாம். இந்த செய்யூர் கிளாஸ்க்கு என்னது, இந்த கிளாஸ் பேரு பைத்தான், இந்த கிளாஸ்ல இது இருக்காங்க, இதெல்லாம் டேட்டா. அது மாதிரி there is data everywhere. நீ காலை தூங்கி முழிச்சிங்கன்னா அதுக்கும் டேட்டா. 7:30க்கு எழுந்தேன்றது ஒரு டேட்டா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டேன்றது ஒரு டேட்டா, பஸ்ல 22B அப்படின்ற பஸ்ல காலேஜுக்கு போனேன்றது ஒரு டேட்டா. ஸோ எவ்ரிதிங் தட் இஸ் வாட் டேட்டா இஸ். ரைட்? ஸோ டேட்டான்னா நம்ம மொபைல் டேட்டா பண்றோம், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேட்டா. அது கிடையாது. திஸ் இஸ் வாட் டேட்டா. ஸோ டேட்டா இஸ் எவ்ரிவேர். நீங்க இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அந்த டேட்டா என்னது, எந்த போஸ்ட் பாத்தீங்க, எத்தனை மணிக்கு பாத்தீங்க, அந்த போஸ்ட்ல எத்தனை லைக் இருந்தது, அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரிலேட்டட் டேட்டா. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ ஸ்ரீராம், or maybe not Sriram, I'm picking on Sriram, somebody else, let's see, Raji, கம்ப்யூட்டர்ல என்ன ப்ரோக்ராம் எழுதலாம்னு இருக்கீங்க? உங்களுக்கு ஜஸ்ட் மனசுக்கு தோணுன மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒண்ணு சொல்லுங்க ராஜி. மேம் பைத்தான் எழுதலாம்ல மேம்? பைத்தான்ல எழுதலாம். நான் ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷன்ஸ் எதுக்காக ப்ரோக்ராமிங் படிக்கிறோம் நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு. பட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு பர்பஸுக்காக. இப்ப டெய்லரிங் நான் படிக்கிறேன் அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு சட்டை தைக்கிறதுக்காக ஹெல்ப் ஆகும், அப்படி அதுக்காக நான் டெய்லரிங் படிக்கிறேன். அது மாதிரி நான் ப்ரோக்ராமிங் படிக்கிறேன்னா என்ன ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக நான் வந்து ப்ரோக்ராமிங் படிக்கிறேன்? சொல்லுங்க ராஜி. பைத்தான் எழுதுறதுக்காக பைத்தான் படிக்கிறோம். அப்ளிகேஷன் என்ன? வாட் இஸ் தி அப்ளிகேஷன்? பைத்தான் ப்ரோக்ராமை வச்சு என்ன எழுதலாம்? வாட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கேன் யூ ரைட்? எனிபடி எல்ஸ்? வினிதா, எதுக்காக பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்றது? எதுக்கு படிக்கிறோம்? நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய விஷயம் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இப்ப நம்மளுக்கு அந்த நம்ம ப்ரோக்ராமிங் கொஞ்சம் பாதி உள்ள போயிடுச்சு. நிறைய டே டு டே லைஃப்ல நிறைய யூஸ் பண்றோம். அதெல்லாம் சரி, அதெல்லாம் அதுக்காக ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி வேற யாராவது இதுக்காக ப்ரோக்ராமிங் கிளாஸ் எதுக்காக வரீங்க? எண்ட் ஆஃப் தி டே வேலைக்கு போறோம்னு சொல்ல போறீங்க. அது வந்து எண்ட் கோல். அந்த வேலை கம்பெனிக்கு போனா கம்பெனிக்காரங்க அந்த பைத்தான் ப்ரோக்ராம் வச்சுட்டு என்ன பண்றாங்க? எதுக்காக பைத்தான் ப்ரோக்ராம்? அப்ளிகேஷன்ல வெப்சைட்ல அந்த பேக் எண்ட் யூஸ் பண்றதுல. சோ அப்ப அந்த பேக் எண்ட் யூஸ் பண்றதுக்காக தான் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்றாங்க. சோ அப்ளிகேஷன்ல வெப்சைட்ல அந்த பேக் எண்ட் யூஸ் பண்றதுல.
எஸ், டு கிரியேட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதா இருந்தா என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்? So I'm going to start with the yes, Janani. Sorry, Janani. குட் ஈவினிங் மேம். மேம் நம்ம வேலையை ஈஸியா ஆக்குறதுக்காக மேம் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு வேலையை ஈஸியா ஆக்குறதுக்காக. ஓகே. ஸோ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா பேசிக்கலி இட்ஸ் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன மீனிங்? ஐ திங்க் நம்ம ஊர்ல அப்ளிகேஷனை நான் காலேஜுக்கு அப்ளை பண்றேன் அந்த இதில் அந்த சென்ஸ்ல தான் அப்ளிகேஷன் சொல்றான். அப்ளிகேஷன்னா என்ன மீனிங்னா ஆப் சொல்றேன் இல்லையா, உங்க போன்ல என்ன ஆப் இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த ஆப்புக்குன்னா என்ன மீனிங்? ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் பண்றோம். உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப்பை டெவலப் பண்றதுக்கு யூ நீட் ப்ரோக்ராம்ஸ். லெட்ஸ் டேக் a ஸ்மால் அப்ளிகேஷன். உங்க எல்லார் கம்ப்யூட்டர்லயும் எல்லார் போன்லயும் கால்குலேட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது, பட் கால்குலேட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதனோட என்ன பர்பஸ் என்ன? அந்த கால்குலேட்டருக்கு என்ன பர்பஸ்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் a calculator? எங்க யூஸ் பண்ணுவீங்க கால்குலேட்டரை? காலேஜ் தவிர எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் கால்குலேட்டர்? அக்கௌண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். கடைக்காரங்க வச்சிருந்தாங்கன்னா, ஒரு காய்கறி கடைக்காரர் ஒரு போன் இருந்ததுன்னா, அவங்க கிட்ட ஒரு கால்குலேட்டர் அந்த ஆப் இருந்ததுன்னா, கடையில 10 சாமான் வாங்கணும்னா அந்த 10 சாமான் என்டர் பண்ணி எவ்வளவு டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட்? தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கால்குலேட்டர் அப்ளிகேஷன். அந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷன் எப்படி அதை வந்து டெவலப் பண்ணணும் இல்லையா? somebody has to tell the computer work this way. That is what programming is. ப்ரோக்ராமை வச்சு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்னா அதுல கோடு எழுதி இந்த அப்ளிகேஷனை நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ப்ரோக்ராமோட பர்பஸ் வந்து டு டெவலப் அப்ளிகேஷன்ஸ். அது கால்குலேட்டர் மாதிரி சிம்பிள் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். இல்ல இப்ப நம்ம கூகுள் மீட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கூகுள் மீட்ல நம்ம மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல எழுதின அப்ளிகேஷன் தான். அந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணலாம், வெப்சைட்ஸ் எழுதலாம், நிறைய பண்ணலாம். நிறைய பண்ணலாம். கம்ப்யூட்டர்ல என்னென்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் பண்றதுக்கு ப்ரோக்ராம்னு ஒன்று எழுத வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ சேம் எக்ஸாம்பிள் பார்த்தா புக்ஸ் எல்லாம் எப்படி வந்தது? புக்கு ரீட் பண்றோம், ரைட்? எதனா புக் எடுத்து ரீட் பண்றோம். ஏபிசிடி பழகிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆன்சர் என்ன? ஸோ தட் நாளைக்கு வந்து நம்ம புக் ரீட் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம், பஸ்ல வந்து சைன் போட்டிருந்தாங்க என்ன இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு போட்டா அதை ரீட் பண்ணலாம். அதெல்லாம் ரீட் பண்றதுக்காகத்தான் ஏபிசிடி கத்துக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் பைத்தான் எதுக்கு கத்துக்கிறோம்னா நாளைக்கு அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு பெருசா நம்ம அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். சரியா? அதுக்காகத்தான் we are learning Python. Now data type ஏன் வர்றேன்? கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். அந்த கால்குலேட்டர் எக்ஸாம்பிள்ல என்ன டேட்டா இருக்கு? பேக் டு ஸ்ரீராம். கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுல்ல? கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பைத்தான் வச்சு நம்ம எழுதலாம். அந்த கால்குலேட்டர் ஆப்ல என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கு? டேட்டானா என்னன்னு பார்த்தோம் நம்ம. கால்குலேட்டர்ல என்னென்ன இருக்கு? நம்பர் இருக்கு, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு. float அந்த ஃப்ளோட் டைப் எழுதலாம். ஸோ அந்த கால்குலேட்டர் அப்படின்ற அப்ளிகேஷனை நம்ம ப்ரோக்ராம்ல எழுதுறதா இருந்தால் அந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷன்ல என்னென்ன மாதிரிலாம் டேட்டா இருக்குமோ அதெல்லாம் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம சொல்லணும். ஓகே, நம்பர்ஸ்னு ஒன்று வரப்போகுது. அடிஷன் அப்படின்றது என்னது? அடிஷன்றது நம்பரா? ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணது. அந்த ஏடிடி அப்படின்றது நம்பர் கிடையாது, அது வந்து இங்கிலீஷ், இட்ஸ் லெட்டர்ஸ், ரைட்? அது ஒரு ஆக்ஷன், அது ஒன்று இருக்கு. இந்த மாதிரி அந்த அந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் எழுத போறோமோ அதுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை ப்ரோக்ராம்ல எழுதுறதுக்கு யூ நீட் அ டைப். யூ ஹேவ் டு டெல் த கம்ப்யூட்டர் நான் கொடுக்குற டேட்டா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வருது. டைப்னா என்ன மீனிங்? இன் ஜெனரல் டைப்னா என்ன மீனிங்? இப்போ சொல்லுங்க. ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு வகை, ரைட்?
இப்போ எக்ஸாம்பிள் give me some examples of something with the different types. எங்கெங்கெல்லாம் டைப் அப்படின்ற அந்த கான்செப்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃப்ரூட்ஸ்லயும் ஒவ்வொரு ஃப்ரூட் ஆப்பிள் பனானான்னு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல மேம், அதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோட டைப். ஒவ்வொரு ஃப்ரூட்டோட நேம். ஓகே, கரெக்ட். டைப்னு அந்த ஃப்ரூட்ஸ்லயே டைப். எஸ், தமிழரசி சொல்லுங்க. பிளட் வந்து டைப்ஸா பிரிக்கலாம். எது? பிளட் ரத்தத்தை. blood. Okay. Positive or negative, whatever. So those are all kind of types, right? அதெல்லாம் டைப்ஸ். அது மாதிரி டேட்டாலையும் நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ இந்த டைப்புக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. பட் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல நம்ம டைப் எப்படி யூஸ் பண்றோம்னா, அந்த வர்ற டைப், அந்த டேட்டா வந்து ஒரு நம்பரா, லைக் என்னோட இப்ப இந்த கிளாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றது நம்பர், ரைட்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பேர் இருக்கு. அந்த பேருன்றது என்னது? நாட் அ நம்பர். பேருன்றது நம்பர் கிடையாது இல்லையா? பேர் வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ். வி காலிங் இட் ஸ்ட்ரிங்ஸ். கம்ப்யூட்டர் டேர்ம்ல அந்த இங்கிலீஷ்ல எழுதுறது பேர்கள்லாம் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்றோம். வேற என்ன? இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து தமிழரசி கிளாஸ்க்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தாங்க, ஆனால் நேத்து கிளாஸ்க்கு வரலை. எஸ் ஆர் நோ, அதெல்லாம் எஸ் ஆர் நோ. அது வந்து இதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸும் கிடையாது. அதோட மெயின் பர்பஸ் வந்து வந்தாங்களா வரலையா. ஆன்சர் இஸ் எஸ் ஆர் நோ. வேற எதுவும் கிடையாது. பாதி வந்தாங்க பாதி வரலாம் கிடையாது. வந்தாங்களா இல்லையா. ஸோ தட் அந்த மாதிரி ரெண்டு தான் வேல்யூ, எஸ் ஆர் நோ. அந்த மாதிரி வேல்யூ இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி டேட்டாவுக்கு டைப்புக்கு வந்து நம்ம we are calling it boolean. அப்புறமா float. again when you say numbers, இன்டிஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன மீனிங்? இட்ஸ் a math question. இன்டிஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன இன் ஜெனரல்? கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு மேம். ஹோல் நம்பர்ஸ். மார்க் வாங்கினா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து ஹோல் நம்பர். இட்ஸ் ஆல்வேஸ் 1 2 3 நம்பர் தான். யார் என்ன புதுசா இருக்கு இந்த பேர்லாம்? ரைட். வெரஸ் மார்க் எல்லாம் எடுத்தா 10 மார்க்கு, I don't know people do it or not. நம்ம டெம்பரேச்சர் காய்ச்சல் எவ்வளவுக்குன்னு பார்த்தா 99.6 அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அது தட்ஸ் நாட் அ ஹோல் நம்பர், தட்ஸ் அ ஃப்ளோட் நம்பர். ஸோ அந்த மாதிரி நம்பர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு we have a data type called float. இதுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துட்டோம். எதுக்கு? கம்ப்யூட்டருக்கு முதல்ல சொல்றோம் நம்ம, நான் வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் யூஸ் பண்ண போறேன், அதனால ஃபர்ஸ்டே கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றேன் இந்த டேட்டா வந்து இன்டிஜரா இருக்க போகுது, இந்த டேட்டா வந்து ஃப்ளோட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக முதல்லயே கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம these are all pre-defined data types. இதுதான் டேட்டா, these are the different types அப்படின்னு சொல்றோம் நம்ம. that is what data type is. Okay, now questions. Who can repeat what I said? நான் இது வரைக்கும் டேட்டா டைப்னா என்ன சொன்னேன்றத உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ல ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். எனி எக்ஸாம்பிள் தட் யூ ஆர் உங்க எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்றது. So who can repeat? Somebody who hasn't talked so far. 18 பேர்ல let me see. Yeah, volunteers okay, but I'm going to ask. யார் பேசுறீங்க? மாதவன். மாதவன் இருக்கீங்களா? மேம் கேக்குதா மேம்? கேக்குது. ஓகே மேம். மேம் டேட்டா டைப்ல நம்ம சுத்தி இருக்கிறதுல அந்த கேட்டகரியில நீங்க சொல்றீங்களா மேம்? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா டைப்னா என்ன? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எக்ஸ்பிளைன் மீ வித் an example. மேம் சார் நேத்து டேட்டா டைப் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நேத்து நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் மேம். பட் இன்னைக்கு காலையில தான் யூடியூப் பார்த்து நான் தெரிஞ்சேன் மேம். ஸ்டாப். இன்னைக்கு கிளாஸ் இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தீங்களா? ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல இருந்து இருந்தீங்களா? ஆமா மேம். ஆமா. இப்ப இவ்வளவு நானே எக்ஸ்பிளைன் ஃபர்கெட். நேத்து முந்தான என்ன நடந்தது, காலேஜ்ல என்ன படிச்சீங்க, ஃபர்கெட் ஆல் தட். இவ்வளவு நேரம் we talked இல்லையா? ஆமா. கேட்டிங்களா? ஓகே மேம். கேட்டிங்களா? இவ்வளவு நேரம் பேசுனது கேட்டிங்களா?
ஓகே தென் பதில் சொல்லுங்க. மேம் நீங்க டைப்ஸ்ல வந்து அவங்க டேட்டான்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மேம். ஓகே டேட்டா டைப்ல 4 கேட்டகரி இருக்கு மேம். அந்த இன்டிஜர், பூலியன், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் 4 கேட்டகரி இருக்கு மேம். ஓகே மேம் பட் எனக்கு முழுசா எக்ஸ்பிளைன் தெரியல. ஆனா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் மேம் சொல்ல முடியும். தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அதுதான் கேட்கிறேன் நானும். இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல என்ன புரிஞ்சுது? ஐ am saying explain. Alright, I'm going to stop with Madhavan. You know what guys? ஓகே எத்தனை 18 பேர் இருக்கீங்க. 18 பேர்ல நான் ஒவ்வொருத்தருக்கா கேள்வி கேட்டு இப்ப பாதி பதில் சொன்னா யூ ஆர் வேஸ்டிங் தி அதர் பீப்புள்ஸ் டைம். உங்களோட டைம் இப்ப மாதவன் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கும் போது ஐ டென்ட் ஆஸ்க் நேத்து கிளாஸுக்கு வந்தீங்களா, நேத்து ஐ டிட் நாட் ஆஸ்க் எனி ஆஃப் தோஸ் கொஸ்டின்ஸ். இப்போ டீச் பண்ணதுல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல என்ன சொல்றீங்க அதைத்தான் கேட்டேன் நான். இஃப் யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு த கிளாஸ் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் கேட்கலன்னு சொல்லிருங்க. வேலை முடிஞ்சது. ஐ கேன் மூவ் ஆன் டு அதர் பீப்புள். அதர்வைஸ் வி ஆர் வேஸ்டிங் 18 பேரோட டைமையும் வேஸ்ட் பண்றோம். நம்ம 17 பேரோட டைமை வேஸ்ட் பண்றோம். ஸோ டெல் மீ இஃப் யூ டோன்ட் நோ, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் ஜஸ்ட் டெல் மீ அண்ட் பி டன். ஓகே வேற அடுத்து யாரு? வேற கோமதி. குட் மார்னிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். நீங்க வந்து டேட்டா டைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க மேம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இப்போ இன்டீஜர்ஸ் கொடுக்க போறோம் நானு அப்படின்னு நம்ம வந்து அது கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னோம்னா கம்ப்யூட்டர் வந்து இப்போ நம்ம இன்டீஜர்ஸ் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து மென்ஷன் பண்றோம் மேம். So give me example. The main point is again what I insist again and again is நீங்க எதனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதாக இருந்தால் எக்ஸ்பிளைன் வித் an example. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல ஐ திங்க் ஐ ஹேவ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணும்போது we have many examples. ஓகே மேம். I want இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்னு பிரிண்ட் பண்ண போறோம்னா நம்ம வந்து இன்டிஜர்ஸ் தான் பெற போறோம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் மேம். ஓகே அப்பதான் அந்த நம்பர் நம்ம கொடுக்க போறோம் அத வந்து நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும். Okay somebody else. Who else can talk? Let's see. Ma'am. Yes, go ahead Kaushika. மேம் இப்ப பஸ்ல போறோம்னா எத்தனை பேர் போறோம் அப்படின்றது வந்து இன்டிஜர்ல சொல்லுவோம். அது வந்து ஹோல் நம்பரா இருக்கும். அது இன்டிஜர்ல சொல்லுவோம். இப்போ இதுல நான் பஸ்ல போறேன்னா கௌஷிகா பஸ்ல போறாளான்னு கேட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல தான் வரும். அப்ப வந்து அது பூலியன்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதோட நேம்ஸ் யார் யாரெல்லாம் போறான்ட்டு லிஸ்ட் எடுத்தோம்னா நேம் எழுதுறது எல்லாமே ஸ்ட்ரிங்ல வரும். ஃப்ளோட்ல சொல்றது இதுல வராது மேம். பஸ் டிக்கெட் என்னது? ஓகே பஸ் டிக்கெட் வந்து பஸ் டிக்கெட் பிரைஸ் வந்து யூனோ 17 ரூபாய். என்னது? பஸ் டிக்கெட் பிரைஸ் வந்து ஃப்ளோட்ல மேபி இருக்கலாம். லெட்ஸ் சே நம்மளோட அசம்ப்ஷன் இந்த பர்టిక్యులர் கேஸ்ல லெட்ஸ் அஸ்யூம் தட் அந்த நம்பர் ஃப்ளோட்ல இருக்கலாம். வெரி குட். திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் நான் கேக்குறேன். நான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்களால அசோசியேட் பண்ண முடியும். எல்லா எவ்ரிடே லைஃப்ல அசோசியேட் பண்ண முடியும். எக்ஸலென்ட் கௌஷிகா. somebody else who else wants to try with your own example? Yeah, this is how you answer interview போனாலும் இன்டர்வியூல யாரும் டேட்டா டைப்னு கேட்டாங்கன்னா this is how you explain. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது here is the example, then it clearly shows உங்களுக்கு டேட்டா டைப்னா என்னன்னு தெரியும் சொல்லிட்டு. Okay, one more question. அண்டிச்சி. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? டேட்டா டைப்னா மேம். ஓகே ஹோல்ட் ஆன் நர்மதா. யா டேட்டா டைப்னா என்ன? 4 டைப்ஸ் இருக்கு மேம். இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங் மேம். நம்ம நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றது ஸ்ட்ரிங் மேம். என்னது? நேம்ஸ் இருக்குல்ல. சரி, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். அப்ப கௌஷிகா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மாதிரி ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ an example. Okay, யோசிங்க. I'm going to come back to you after நர்மதா. நர்மதா. மேம் இப்போ நம்ம ஹாஸ்பிடல் போறோம்னா எங்க போறோம்? ஹாஸ்பிடல். ஓகே.
நம்ம டோக்கன் எடுப்போம்ல மேம் அது வந்து இன்டிஜர். என்ன எடுப்போம்? சாரி கொஞ்சம் பிரேக் ஆகுது. டோக்கன் எடுப்போம்ல மேம். டோக்கன் ஓகே. ஓகே. நம்ம டோக்கன் நம்பர் வந்து இன்டிஜர். சரி. இன்டிஜர். அதுக்கப்புறம் வந்து அங்க டெம்பரேச்சர் செக் பண்ணோம்ல மேம், அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய நேம் அங்க எழுதுவாங்கல்ல, அது வந்து ஸ்ட்ரிங் மேம். அப்புறம் நம்மளுக்கு ஃபீவர் இருக்கா இல்லையான்ட்டு பூலியன்ல, இப்போ இருக்குன்னா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். வெரி எக்ஸலென்ட். வெரி குட். ஓகே. வந்துச்சு. பேக் டு யூ. இப்ப நம்ம காலேஜ் போகும்போது அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா மேம்? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்றது வந்து இண்டிஜர் மேம். அவங்க இருக்காங்க இல்லையான்றது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் புரியுங்க. அதுல பர்சன்டேஜ்ல வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க மேம். அது வந்து ஃப்ளோட்டிங் மேம். அதுல இருக்க நம்ம பேர் வந்து ஸ்ட்ரிங் மேம். அது வந்து ஸ்ட்ரிங். காட் இட். ஓகே. சோ ஐ ஹோப் ஸ்ரீராம் புரிஞ்சுதா? எஸ் மேம், புரிஞ்சு மேம். ஓகே. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்ரீராம் உங்களோட ஓன் எக்ஸாம்பிள். ஹலோ, இந்த சொல்றேன் மேம். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு எவ்ரிபடி பி ரெடி. நம்ம பேர் கூப்பிடணும் இல்லையா, பி ரெடி. உங்களோட ஓன் பர்பஸுக்காண்டி நீங்களாவே when you apply a knowledge to something, அது வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். புக்ல ஜஸ்ட் தியரி மட்டும் படிச்சுட்டு போனா உடனே மறந்து போயிருவீங்க. அதே இது இஃப் யூ கனெக்டட் வித் சம்திங், நாளைக்கு வேற யாருன்னா கேட்டாங்கன்னா டேட்டா டைப்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்ப 4 எக்ஸாம்பிள் வந்ததுல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வரும். அதனால நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப சொல்லுங்க ஸ்ரீராம், tell me something and I'm going to end with that example. இப்ப இன்டிஜர்னா நான் வாலிபால் டீம்ல இருக்கேன் மேம். அதுல இருக்க மெம்பர்ஸ் மேம் 12 மெம்பர்ஸ் இருப்போம் வாலிபால் டீம்ல. அது சரி. பூலியன்னா இப்ப நம்ம அது எத்தனை பேர் விளையாட வந்திருக்காங்க இல்லையான்னு மட்டும் சொல்றோம் மேம். சரி. ஸ்ட்ரிங்னா அந்த டீம் மெம்பர்ஸ் நேம் மேம். சரி. ஃப்ளோட்னா அந்த பாலோட ஏர் செக் பண்ணுவோம்ல மேம், அந்த ஓகே பிரஷர், பால் பிரஷரா, okay, something like that. Okay, so you are associating it with volleyball. Very good. Okay. All right, I hope everybody has some understanding of data type na enna. Okay, so you'll guys learn. So data type எதுக்காக யூஸ் பண்றோம்? கம்ப்யூட்டருக்கு முதல்ல சொல்றோம். நம்ம யூஸ் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃப் இந்த டைப். ஸோ நேமை வந்து நாளைக்கு வந்து okay, then we'll talk about variable and then we'll come back. What is a variable? நேத்து வேரியபிளும் படிச்சீங்க இல்லையா? What is a variable? என்ன? So who can explain me what is a variable? Now that don't இப்ப நான் வேரியபிள் என்ன கேட்க, ஜெரனி I'll get to you. Now that இவ்வளவு நேரம் டிஸ்கஷன் டேட்டா டைப் எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம, ரைட்? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு டேட்டா டைப்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. வேரியபிள்னா என்னன்னு நான் கேள்வி கேட்கிறேன். நான் ட்ரை டு ஆன்சர் இட் வித் அன் எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு டோன்ட் கிவ் மீ த புக்ல நீங்க வேரியபிள்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் டோன்ட் கிவ் மீ தட் எக்ஸாம்பிள். அந்த ஸ்கூல் காலேஜ்ல தியரி படிச்ச அந்த டெஃபினிஷனை சொல்லாமல் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் மீ வாட் இஸ் வேரியபிள். எஸ் ஜெனனி. Yes ma'am, variable na வந்து anything that stores a data, that is called variable ma'am. So variable name எழுதுறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு மேம், அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? இல்ல, நோ, அது ரூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Again, variable na என்னது? What is the variable? மேம் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஃப்டர்நூன் என்ன ஃபுட் சாப்பிட்டேன்னா ஆஃப்டர்நூன் ஃபுட்னு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம் மேம். ஸோ அதுல போயிட்டு நான் வந்து ரைஸ், ரசம் அண்ட் அப்பளம் சாப்பிட்டேன் மேம். ஸோ அந்த 3 திங்ஸுமே அதுல ஸ்டோர் ஆயிருக்கும் மேம். ஸோ அந்த வேரியபிளோட வேல்யூஸ் இருக்கு. வேரியபிளோட வேல்யூஸ் ஆகும். ஓகே. somebody else, Biswajit. Yeah, Biswajit. A variable is stores the data and the value ma'am. சரி. இப்போ ஏதாவது ஒரு ஆட் பண்ணணும்னா ஏக்கு ஒரு வேல்யூ ஃபிட் பண்ணலாம், 2 இன்னொரு வேல்யூ பிக்குன்னு ஒரு 4ன்னு ஒரு ஆட் வேல்யூ ஃபிட் பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணா a + bனா தட்ஸ் இட் 2. இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி அதுக்கோட ஆன்சர் எடுத்துக்கலாம். Okay, all right, we'll try and explain this using some real life example யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். Okay, Priyadashni.
மேம் நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வேரியபிள்னு ஒண்ணு வந்து கிரியேட் பண்றோம் மேம். அந்த வேரியபிள்ல வந்து நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் மேம். எக்ஸாம்பிளா இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து நம்மளோட நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஏஜை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல வந்து ஏஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட டீடைல்ஸை வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஓகே எஸ் கைண்ட் ஆஃப் தட். ஸோ மேபி ஐல் கிவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் இட். நம்ம வந்து என்ன பற்றி டேட்டா டைப்னு என்னன்னு படித்தோம். ஸோ இப்போ டேக் என்னோட ஓன் டேட்டா, I'm going to go to ஸ்ரீராம்ஸ் டேட்டா வாலிபால், ரைட்? ஸோ வாலிபாலில் என்ன சொன்னாங்க, பிளேயர் நேம்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும், எத்தனை பிளேயர் வந்தாங்கன்றது நம்பரா இருக்கும். ஓகே, நான் இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல கம்ப்யூட்டருக்கு சொல்றோம், பிளேயர் நேம் நான் கொடுக்க போறேன், அந்த பிளேயர் நேம் இஸ் ஆஃப் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் சொல்லியாச்சு. அப்புறமா அந்த பிளேயரோட நேம் எந்த you have to keep it somewhere, meaning Sriram is the value of a player's name. ஸ்ரீராம்னு ஒரு பிளேயர் இருப்பாங்க, லெட்ஸ் சே பிஸ்வஜித்னு ஒரு பிளேயர் இருப்பாங்க, and then it's a boys team மாதவன் சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருப்பாங்க, ரைட்? இவங்களோட நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, 3 பேர் இருந்தா அது பேரு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து 3. நேம் ஆஃப் த பிளேயர் வந்து ஸ்ரீராம், மாதவன் அண்ட் பிஸ்வஜித், ரைட்? இந்த 3 பேர் பேரையும் நான் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். What is it called? This is called name. Sriram is a name, Madhavan is a name, and Biswajit is a name. So name is the variable, as in it's going to value change ஆகும், but that is the identifier. And the name அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் தான் ஸ்ரீராம் ஐடென்டிஃபை பண்ணும், மாதவன் ஐடென்டிஃபை பண்ணும், அது பிஸ்வஜித் ஐடென்டிஃபை பண்ணும். கைண்ட் ஆஃப் ஹார்ட் டு இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் எவ்வளவு வரைக்கும் புரிஞ்சுதுன்னு தெரியல. ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. நேம் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்க போறோம், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இந்த மாதிரி நேம் ஸ்ரீராம், பிஸ்வஜித் அப்படி கொடுக்க போறோம். எத்தனை பேர் இருந்தாங்க, தட்ஸ் கால்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். 3 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்ற அந்த வேர்டு வந்து இட் ஷோஸ் தட் ஓகே ஐம் கோயிங் டு இந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேவ் 3, 5, 6 ஏதோ ஒன்று இருக்க போகுது. அதுதான் வேல்யூ. ஸோ when you have a combination of identifying something, commonly identifying something, நேம் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை ஒரு பர்சன். அது ஸ்ரீராமாவும் இருக்கலாம், மாதவனாவும் இருக்கலாம், சம்படியாவும் இருக்கலாம். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கான பர்பஸ்க்கு இருக்கிறது தான் வேரியபிள். இப்போ பஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. பஸ் நம்பர் வந்து லெட்ஸ் சே 22B. அது வந்து வேல்யூ. அதை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றோம்? இட்ஸ் கால்டு பஸ் நம்பர், ரைட்? அந்த பஸ் நம்பர் இட்ஸ் கால்டு அ வேரியபிள் நேம். அதனோட ஆக்சுவல் வேல்யூன்றது 22B. சேம் திங் வித் பஸ் டிக்கெட். டிக்கெட் விலை 100 ரூபாயா இருக்கும். 100 ரூபாய் அப்படின்றது ஒரு வேல்யூ, தட்ஸ் த டேட்டா பாயிண்ட். அது எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றோம்? பஸ் டிக்கெட் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்றோம். பஸ் டிக்கெட்ன்றது 100 ரூபாயாகவும் இருக்கலாம், 200 ரூபாயாகவும் இருக்கலாம், வேல்யூ சேஞ்ச் ஆகும். இந்த பஸ் டிக்கெட் வந்து மதுரை டு சென்னை போனீங்கன்னா 500 ரூபாய், அதே இது மதுரை டு திருச்சி போனீங்கன்னா 300 ரூபாய். இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். பட் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? பஸ் டிக்கெட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, ஸோ the reason to identify that information, 100 ரூபாய்னா என்னது? வாட் இஸ் 100 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்தா இது இன்டீஜர் டேட்டா டைப். பட் அந்த 100க்கு என்ன மீனிங்? டெம்பரேச்சரா, இல்ல 100ன்றது பஸ் டிக்கெட்டா, இல்ல 100ன்றது பஸ் நம்பரா? எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்? அதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்குறோம். இட்ஸ் கால்டு பஸ் டிக்கெட். இட்ஸ் நாட் டெம்பரேச்சர், இட்ஸ் கால்டு பஸ் டிக்கெட். That is the variable name. The name is something to identify your information. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? Variable name is something that helps you identify என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நம்ம அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த வேரியபிளை யூஸ் பண்றோம். I'll give another example.
இப்போ ஸ்ட்ரிங் ரைட், லெட்ஸ் சே ஐம் சேயிங் சம்திங் இஸ் a string. இப்போ என்னோட பேர் எடுத்தா என்னோட இன்ஃபர்மேஷன், சித்ராவோட இன்ஃபர்மேஷன் எடுத்தா என்னென்ன ஸ்ட்ரிங் எல்லாம் இருக்கும் அந்த சித்ராவோட இன்ஃபர்மேஷன்ல? என் பேர் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். நான் எந்த ஊர்ல லிவ் பண்றேன், தட் இஸ் இங்கிலீஷ் ரைட், தட் இஸ் கோயிங் டு பி a string. அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் பேர் என்ன, தட் இஸ் கோயிங் டு பி a string. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரிங்னு சொன்னா, இப்போ சித்ரா அப்படி சொன்னா அது என்னோட பேரா, என் ஹஸ்பண்ட் பேரா, இல்ல என்னோட ஊர் பேரா தெரியாது நமக்கு. பட் இட்ஸ் அ ஸ்ட்ரிங்னு தெரியும் நமக்கு, பிகாஸ் சித்ரான்றது இட்ஸ் நாட் அ நம்பர், இட்ஸ் அ ஸ்ட்ரிங். பட் இது ஏன் பேரா, ஹஸ்பண்ட் பேரா, ஊர் பேரான்றது எனக்கு தெரியாது. எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது? ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ வேரியபிள் இன் திஸ் கேஸ் கால்ட் நேம். whose name? The person's name, not the husband's name. என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து I'm going to identify as husband's name. ஊர் பேரை வந்து I'm going to identify as my city name. So that is the purpose of the variable that says என்ன வேல்யூ வருது அதுல. You guys understand the difference between data type-க்கும் எதுக்காக வேரியபிள் நேம் யூஸ் பண்றதுக்கும் புரிஞ்சுதா? Okay, maybe Linkesh explain it to the class. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்ஸுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நேம் யூஸ் பண்றேன். இப்போ என் பேர் லிங்கேஷ்ன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நேம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி என்னோட ஏஜ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். அதுல வந்து ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன். இப்போ இன்டிஜரை ஐடென்டிஃபை பண்ற வேரியபிள் வந்து ஏஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஜ்ன்ற வேரியபிள் என்னோட வயசை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இப்போ லிங்கேஷன் ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய நம்பர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏஜ் ஒரு நம்பர், அவங்க ஹைட் என்னன்றது ஒரு நம்பர், அதே மாதிரி என்னோட இது ஹைட், வெயிட், அப்புறம் ஃபேவரட் ஃபுட்டு எல்லாத்துலயுமே அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் அதுக்கு ஒரு தனித்தனி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ அந்த இன்டிஜர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா அவங்க ஹைட் ஒரு இன்ஃபர்மேஷன், இன்டிஜர் இன்ஃபர்மேஷன், ஷூ என்ன சைஸ் அப்படின்றது இன்னொரு இன்டிஜர் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அது ஷூ இன்ஃபர்மேஷன், ஷூ சைஸ் இன்ஃபர்மேஷனா இல்ல ஹைட் இன்ஃபர்மேஷனா எனக்கு எப்படி தெரியும்? ஐ ஹேவ் டு கிவ் a name. வேரியபிள் கொடு. That is what that variable is. So that அந்த வேரியபிள் says, ஓ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பாக்குற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷூ சைஸ், நாட் ஹைட் கிடையாது அப்படின்னு தெரியறதுக்காக. Okay, so that is your variable name. Anybody else want to try? Somebody who hasn't tried yet. Let's see. Ganesh. Yes, ma'am. சொல்லுங்க. What is your understanding? நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு வேலையை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த வேலையை அசைன் பண்றதுக்கும் நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்றோம். Example. Everybody think of an example. நான் சொன்ன பிறகு உங்க பேர் கூட்ட பிறகு எக்ஸாம்பிள் திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் சொல்ல you should be thinking, oh that's when you are going to understand. Okay, Ganesh, I'm waiting for your example. என் நேம் ஸ்டோர் பண்றதுக்கு நேம் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன் மேடம். என்னோட ஹைட் எவ்வளவுங்கிறத ஸ்டோர் பண்றதுக்கு ஹைட்டுங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி என்னோட ஹைட் ஃப்ளோட்ல இருக்கிறத ஸ்டோர் பண்றேன் மேடம். அதை Okay, I'm going to keep going. Who is Rajakumaran? பேர்ல முன்னாடி 10 மணி இல்ல எனக்கு. Rajakumaran. Can you guys all do the attendance now? Attendance, I think you all have the sheet. Yeah, can you all do it right now? I'll give you 30 seconds. Andingla, do you want me to post the link or you already have the link? And then, yeah, you better have the link. So while you guys are doing your attendance, Andichi.
So நீங்க கையூர்ல ப்ராப்பரா ஜாயின் பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னும் டிஸ்கார்ட்லயே இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க மேம். ஓகே. யார் கொடுத்தா உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட் இன்ஃபர்மேஷன் இது வேற என்ன இந்த மீட்டிங் லிங்க்? எந்த காலேஜ் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட்? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் திருச்சி மேம். திருச்சி. ஓகே. யார் தமிழரசி கொடுத்தாங்களா அப்போ? ஆமாங்க மேம். ஓகே. And so I mean ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலையா செய்யூர்ல? இல்ல மேம், பண்ணல மேம். ஏன் பண்ணல? பண்ணல மேம், அப்பவே தெரியாது மேம். So guys, students, you are not allowed supposed to be studying. I mean, classல we had a form fill up பண்ணி test பத்தி we rejected a lot of people. அதெல்லாம் பண்ணி தான் எடுத்துருக்கோம் நம்ம. அப்படிங்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். I mean, yes, we want everybody to come and learn. அதனால I'm not too mad at you for doing this, but don't do it. All right, enemy, don't send it to anybody else. சரியா? Do not share it. If anybody is interested, they can join the WhatsApp group and they can come again next year. Okay, so ஆண்டிச்சி அப்ப நீங்க தமிழரசு கிட்ட அவங்க எப்படி இது ஜாயின் பண்ணாங்க, டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணாங்கன்னு கேட்டு ஜாயின் டிஸ்கார்ட், அதுலதான் எல்லா இன்ஃபர்மேஷன் வரும், ஹோம்ஒர்க் அது இதெல்லாம். இப்ப ஐ won't be able to track your இது attendance because உங்க இமெயில் எங்க கிட்ட இல்ல. சரியா? so send your information. டிஸ்கார்ட் தமிழரசு கிட்டே கேட்டு டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணி send me your information. Okay ma'am. Okay. All right. I hope everybody is done with the attendance. Puttingla எல்லாரும்? Anybody questions on the attendance? எப்படி எழுதுறது வைக்கிறது? Again, attendance is important. If we see that the மூணு நாள் வரலன்றது, we'll automatically take you out of the class. So it's very important that you attend. Okay. So we talked about same thing. Data type na enna, variable na enna, நேத்து படிச்சதே இன்னைக்கும் படிச்சிருக்கோம் நம்ம. ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இதுனா ஹோம்ஒர்க் anything any work கொடுத்தாங்களா? இன்னைக்கு என்ன Tuesday. இது கொடுக்கலையா நேத்து? No homework at all? Okay. என்ன homework கொடுத்தாங்க? Data types or 5 examples ஒரு data type க்கு 5 examples கொடுங்க. All right. So யாரெல்லாம் பண்ணல, இன்னும் பண்ணாதவங்க யாரு? Just and modulus operator எதுக்கு யூஸ் ஆகும் அதையும் பார்க்க சொன்னாங்க. mod operator. Operators பார்க்க சொன்னாங்களா? சரி, okay. That should be modulus. So Kaushika, question இல்ல என்ன homework பண்ணலையா? Because you didn't come. பண்ணல. That's fine. Okay. பண்ணல, but that's fine. But Kaushika, tell me, homework வந்து example 5 example data type 5 example கொடுக்க சொல்லிருக்காங்க. Give me 5 examples for boolean. Give me 3 examples for boolean. இவ்வளவு நேரம் படிச்சோம் நம்ம என்ன ஏதுன்னு சொன்னோம். 3 examples for boolean சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மேம். பூலியன்னா இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாடல்ல இருக்கிறது ஃபுல்லாமே பூலியன் மேம். இப்போ நான் வந்திருக்கேனா வரலையா, ஒரு கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறீங்க, இப்போ நான் வந்திருக்கேனா இல்லையா, ப்ரெசென்ட்டா அப்சென்ட்டான்னு கேட்கறது வந்து பூலியன் ஃபார்ம்ல வரும் மேம். நெக்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறதும் வந்து பூலியன் ஃபார்ம்ல சொல்லலாம் மேம். நெக்ஸ்ட் Okay, 2 is good. ஏதாவது ஒரு It's okay, 2 is good. The else, let's see, தமிழரசி. பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றது மேம். இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க இருக்காங்களா வந்திருக்காங்களா இல்லையா ட்ரூ அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும். Give me something other than volleyball games. Just tell me something else. Be creative. Tell me some other மேம் நான் வந்து டேட்டா டைப்ஸை வந்து அந்த இன்டிஜர் ஃப்ளோட் இதை வச்சு டான்ஸ் கிளாஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன் மேம். சரி. வந்துருச்சு மேம். சரி, ஓகே. இன்டிஜர்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மேம். ஓகே. ஃப்ளோட் இது கிளாஸ்ல எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்றத ஃப்ளோட்ல கொண்டு வராங்க.
ஸ்ட்ரிங்னா டான்ஸ் வந்து என்ன ஸ்டைல்ல இருக்கும், பரதநாட்டியம், கரகம் அந்த மாதிரி ஸ்டைல வச்சு அதை பண்ணது. Very good. So I want you to put the same between the பேரும் அட்டெண்டன்ஸும் இல்லாம, because we use pair and attendance everywhere. அது ரெண்டும் இல்லாமல் வேற எதனா சொல்லுங்க பார்க்கலாம். Boolean in dance class, in the context of dance class, attendance தவிர நேம் தவிர வேற எங்கெல்லாம் பேர் யூஸ் பண்ணலாம்? I think பேர் சொல்லிட்டீங்க. இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். And integer and boolean எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க டான்ஸ் கிளாஸ்ல? Tamararsy. Good example, but I want you to think further. எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்ற ஐடியா மேடம் இன்டிஜர் மேம். அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. தெரியல மேடம். Yes, it's okay. Just keep thinking. Don't அவ்வளவுதான் நினைச்சு விட்டுறாதீங்க. ஸ்டெப்ஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு? எத்தனை 5 ஸ்டெப் தெரியுமா? 5 ஸ்டெப் பழகி இருக்காங்களா? 10 ஸ்டெப் பழகி இருக்காங்களா? That's a number, right? Yes ma'am. Yes. So just don't stop. I think echo ஆகுது. This is for everybody. எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கத்தான் வரும். சரியா? டு நாட் ஸ்டாப். நான் என்ன கேட்டேன்னா ஒன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், எனக்கு அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. Give me some time and keep on thinking. Something will come. நீங்க ஜாஸ்தி திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணத்தான் you will get better. And இந்த பேசிக், இதெல்லாம் பேசிக் விஷயம். எனி ப்ரோக்ராமிங் you're going to learn data types and variable names and all this is very basic. ஏன் நம்ம எக்ஸாம்பிள் நான் திருப்பி எக்ஸாம்பிள் கேட்கிறேன்? நானு நாளைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம் எழுதும்போது அதை பார்த்த உடனே உங்களுக்கு இம்மிடியட்டா என்ன வேரியபிள் நேம் போடணும், அதுக்கு என்ன டேட்டா டைப் இருக்குன்னு இம்மிடியட்டா உங்களுக்கு தோணும். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் எனி டைம் அட் ஆல், ரைட்? அந்த பிராக்டிஸ் வரும் உங்களுக்கு. அது எப்படி வரும்? the more you think on your own, then it's easy for you to apply when you write a program. அதுக்காகத்தான் திருப்பி நான் எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டுட்டே இருக்கிறேன் நான். ஓகே, நர்மதா. சொல்லிட்டீங்க மேம். ஸ்டெப்ஸ் தான் மேம் நான் சொல்றேன். Now that you volunteered, tell me something more. Steps இல்லாமல் வேற என்ன இருக்கு? வேற என்னெல்லாம் பண்ணலாம் டான்ஸ்ல? ஓகே, நான் ஸ்டெப்ஸ் சொல்லிட்டேன். வேறெல்லாம் பண்ணலாம் டான்ஸ்னா? ஓப்பன் கொஸ்டின் ஃபார் எனிபடி. டான்ஸ் ஆல்ரெடி ஒரு கான்டெக்ட் கொடுத்துட்டோம் நம்ம. டான்ஸ் கிளாஸ்ல எதெல்லாம் நம்பராக இருக்கலாம்? ஜஸ்ட் திங்க். எனக்கு ஸ்டெப்ஸ் தோணுச்சு. மேம் அங்க எத்தனை டைப் ஆஃப் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்றது சொல்லலாம். கரெக்ட். எத்தனை டைப் ஆஃப் டான்ஸ்? ஸோ அவங்க தமிழரசி சொல்லும்போது நேமுக்கு வந்து டைப் ஆஃப் டான்ஸ், இது டைப் ஆஃப் டான்ஸ்க்கு சொன்னாங்க. கதக்கா என்னன்னு, எத்தனை அப்படின்றது நம்பர். ஓகே, வெரி குட். கீப் இட் கமிங். குரூப்பா பிரிச்சா அது எத்தனை குரூப் இருக்குன்னு. சரி, எத்தனை குரூப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கலாம். ஸோ தட்ஸ் a number. வேற how many cut songs in participate song played in dance? Number of songs played. Sure. Okay, what else? So Tamilarathi மேம் கிளாஸ் நடந்துச்சா இல்லையான்றது சொல்லலாம் மேம். அது boolean. boolean தான் மேம். இன்னொன்னு வந்து பீஸ் கொடுத்தாங்களா இல்லையா அந்த மாதிரி சொல்லலாம். என்ன பீஸ் கொடுத்தாங்களா இல்லையா அதையும் booleanல வரும். boolean numbers. Give me some numbers. Anything? Age, ma'am. Age. Okay. Age of what? மேம் ஒரு குரூப்ல எத்தனை பேர் டான்ஸ் ஆடுறாங்கன்றது. ஆமா, அதான் ஆல்ரெடி சொன்னாங்க. குரூப் சொன்னாங்க. எத்தனை குரூப் இருக்குன்றது ஒண்ணு, ஒரு குரூப்புக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஒன்று. So somebody said, Sharmi, you said age of what? அந்த டான்ஸ் கிளாஸ்ல ஏஜ்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் ஆக இருக்கலாம், டீச்சரோட ஏஜ் ஆக இருக்கலாம், அந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்றது இருக்கலாம். Yeah, many different things. Okay, good. Now you see that she started off with something simple, dance class னு ஆரம்பிச்சாங்க. யோசிக்கு எவ்வளவு information you can put it. So when you guys write this example, நீங்க homework எழுதும் போது எப்போ எல்லாரும் don't write the same school attendance போடாமல், but Sriram வந்து volleyball, he's a volleyball player, he was able to connect with volleyball, looks like Tamilarathi is a dancer, she looks like, அது மாதிரி try to find something that is in your own life.
பஸ் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சம்திங் எல்ஸ். டேக் டைம். டோன்ட் ஜஸ்ட் திங்க் ஒரு டேட்டா டைப் தானே போடுறேன்னு போடாமல் யோசிச்சு போடுங்க. தட் வில் ஹெல்ப் வித் யுவர் திங்கிங் கெப்பாசிட்டி. அண்ட் பின்னாடி ஆஸ் யூ ரைட் மோர் அண்ட் மோர் ப்ரோக்ராம் இட் வில் பி லாட் ஈஸியர் டு ஐடென்டிஃபை. என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? So do your homework on that. And we didn't do flow chart, but this is good enough. All right, I am going to be ending the class now. Any questions? Any questions in the class? சந்தேகம் இருந்ததுனால் this is the time for you to ask. இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல கண்ணன் will continue. Okay, if you don't have any questions, class is done. You guys can leave. I'm going to stop the recording. You can leave.